ஹலோ கைஸ், நான் உங்கள் ஐடிஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவில் நன்னில் வந்துட்டு வேன் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். வேன் எஸ்கேப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். வெல்கம் டு ஏடிஜி ஆண்ட்ரூ தமிழ் கேமிங். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்துட்டு ஒரு பழைய காலத்து டாக்ஸியில் வந்துக்கிட்டு இருக்கோம். அது ஓட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நன்னு கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம அந்த எப்பவும் போல் அந்த ஸ்கூலுக்குள்ளே போயிடுவோம். நம்ம ஸ்கூலில் நம்ம இந்த கார்லேருந்து இறங்கணும்னு நினச்சிக்கோங்க கைஸ். இந்த பார்க் ஓப்பன் ஆகும் கைஸ். ஓப்பன் ஆகி அந்த நன்னு இப்போ வந்து அந்த கிளவி வந்து அடிக்கும் கைஸ். நம்மளை எப்பவும் அடித்து நம்ம டே 1க்கு போய் போட்டுருவோம் அந்த ரூம்குள்ளே கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு டே 1 வந்துட்டு இந்த டே 1லேருந்து தான் இப்போ நம்மளோட கேம் ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா போலில் என்னத்தையும் எழுதுவாங்க கைஸ். அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாம், அதெல்லாம் வேஸ்ட்டு கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம கதவு திறப்போம். கதவு திறந்துட்டு இந்த 4 கதவையும் திறப்போம் கைஸ். ஃபஸ்ட் நம்ம 4 கதவையும் திறந்து பார்த்தியாச்சு, எதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கைஸ் அங்கே பாருங்கள் கைஸ், சாத்தானை கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னமும் ஒரு பாஷையில் பேசுறது கைஸ், என்னன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே மேலே போயிடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இந்த கதவை திறந்துருவோம். இந்த கதவுல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே பாருங்கள், ரொம்பவே மோசமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிச்சன் கைஸ். இது கைவிட்டு ரொம்ப வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே கிடக்கு. நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அங்கே ஃபஸ்ட்டே நம்மளுக்கு கிடச்சிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ரொம்பவே நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம போட்டு இந்த கீ எடுத்துகிட்டு போவோம் கைஸ். கீ எடுத்து கைஸ், எல்லோ கீ கைஸ். இதுதான் கைஸ் அந்த மெயினான கீயே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எப்படி யூஸ் ஆகும்னா கைஸ், இது அடிச்சுட்டு கைஸ். என்ன கைஸ் இது கைஸ், இன்னும் அந்த சாத்தான் கும்பிட்டுட்டு தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது எதுக்காக யூஸ் ஆகணும்னா அந்த பெயிண்ட்டு டப்பா எடுக்கிற கைஸ். இந்த பெயிண்ட்டு டப்பா வச்சு தான் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம கீ எடுத்துப்போம். கீ எடுத்துகிட்டு போய் அந்த கீ வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த வேன் வரும்ல கைஸ். அந்த வேனு இந்த ஓட்டுறது யார் தெரியுமா, நம்மளை விட்டு போச்சுல அந்த நன்னு தான் கைஸ். அதனால தான் எப்பவும் அதை பயந்துட்டு ஓடும் நம்ம பார்த்து. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த கீழே ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளை அந்த ஈவில் துரத்துது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்சியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஹேண்ட்பார் எடுத்துப்போம். ஹேண்ட்பார் எடுத்துகிட்டு அப்படி ஓடுவோம். வந்துயாச்சு நம்ம துரத்தாது எப்படியும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துயாச்சு. நம்ம இங்கேருந்து கரெக்டாக நம்ம அந்த 4 ஸ்க்ரூ இருக்கும் கைஸ். இந்த 4 ஸ்க்ரூவை கரெக்டாக கலத்தி நம்ம அந்த வழியாக தப்பிக்கணும் கைஸ். அதான் கைஸ் நம்மளுக்கு நம்ம அந்த கீழ் பேஸ்மெண்ட் வழியாக போய் அப்படி போடணும். அப்படி போனால் தான் கைஸ் இது லாக்கில் இருக்கும். இதை திறந்து கீழே போயிடும் ஆப்ஷன். நம்ம இந்த இடத்துல ஜூய் அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். இந்த இடத்துல போகும்போது சரியான ஃபாஸ்ட்டில் போகலாம். அதனால் சூப்பராக இருக்கும் கைஸ் அந்த இடத்துல போகும்போது போட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கதவை போட்டு திறந்துடும். இது திறந்து நம்ம மெதுவாக ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது கைஸ் கீ. இந்த கீயை எடுத்து நம்ம அந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணணும். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி இந்த கீயை எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த கீ எடுத்துப்போம். நம்மளோட மெயின் கீ எல்லோ கீ எடுத்துப்போம். எல்லோ கீ எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக நம்ம இதை ஓப்பன் பண்ணணும். இந்த இது இருக்குல்ல கைஸ், இந்த எல்லோ கலர் இந்த டோரை ஓப்பன் பண்ணி இதை கரெக்டாக இந்த பெயிண்ட் டப்பாவை எடுத்துடணும் கைஸ் அடிச்சுட்டு கைஸ். என்ன கைஸ் கதை இதெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி நாள் கைஸ். இதில் எப்படியாட்டி நம்ம இந்த மிஷினை முடிக்கிறோம் கைஸ், தெளிவாக முடிக்கிறோம் கொடூரமாக. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நாளில் மட்டும் நம்ம தோற்றவே கூடாது கைஸ். தோற்றோன்னா அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு அசிங்கமாகி போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு கடைசி நாள். கெத்தாக ஜெயிக்கிறோம் கைஸ். இந்த டைம் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன் கைஸ் ஏதாட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம். நம்ம கைஸ் இந்த நன்னு பயந்துட்டு ஓடு கைஸ். என்ன கதைன்னு தெரில, எதுக்கு பயந்துட்டு ஓடுன்னு தெரில. நம்மளை பார்த்து தான் பயந்துட்டு ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு பெயிண்ட் டப்பாவை எடுத்துப்போம் கையில் கைஸ். ஐயோ எடுக்க முடியல, இல்லைங்க பார்ப்போம். ஒளிஞ்சுப்போம் கைஸ். ஃபஸ்ட் நம்ம ஒளிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த நன்னு எங்கேயாட்டு வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க கைஸ். ஈவல் நன்னு இந்த கிளவி கைஸ். அந்த கிளவி வந்துடுச்சுன்னா இந்த கைஸ் வந்துடுச்சு பக்கத்தில் நம்ம இந்த டாக்ஸியில் விட்டுச்சு கைஸ் அந்த கிளவி. ஸோ பார்த்திங்கன்னா கைஸ் பக்கத்துலேயே தான் நன்னு இருக்குது. அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது.
ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு அது தூங்கும் கைஸ், அது தூங்கிடும் அது. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. இதை இப்படி பெயிண்ட் அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், அது வந்துட்டு அந்த நன்னோட துணி இருக்குல்ல கைஸ், அந்த நன்னோட துணியை அப்படியே எடுத்து நான் அந்த லாண்ட்ரியில் போட்டுருவோம் கைஸ். இதை எடுத்து நம்ம அது முன்னாடி வச்சுக்கிறோம். அதனால் நம்மளுக்கு வந்துட்டு அந்த இடம் எம்டியாக இருக்கும். அதில் போய் நம்ம ஒளிஞ்சிட்டு வெளியே போகிறதாங்க கைஸ் கேம் முடிய போகுது. ஸோ பார்த்திங்கன்னா அது வந்துட்டு இப்போது எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்குது ஒன்று ஒன்றா. அது வந்துட்டு பழைய லாண்ட்ரி. இப்போ நம்ம வந்துட்டு அழுக்கு பண்ணோம்ல அந்த லாண்ட்ரி வந்துட்டு அது தனி கைஸ். இது வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் கதை. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லாண்ட்ரி ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்குது. ஒன்று ஒன்றா எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இன்னொன்று எடுத்து வரும் கைஸ். கரெக்டாக எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். புரியுதா கைஸ்? இந்த நன்னு வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். இந்த நன்னு தூங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த டப்பாக்குள்ளே போய் ஒளிஞ்சிடணும். அது நன்னு திரும்பி எழுந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அங்கே போயிட வேண்டியதான். இந்த நன்னு வண்டியை எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போயிடலாம். நம்ம அதோட கேம் முடிஞ்சிடும் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா அதுவும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம அழுக்கு பண்ண ட்ரெஸ்ஸை தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நன்னு தூங்க போட்டும் கைஸ். இது ஃபஸ்ட்டு வீணாக போகிற நன்னு தூங்க போனதுக்கப்புறம் தான் கதையாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம வெளியே வந்துடும். கரெக்டாக தூங்கிச்சான்னு வேறு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா வாங்க வெளியே வந்துடும் டக்குன்னு. 3, 2, 1 ஆனதான் கைஸ், வெளியே வந்துயாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா கரெக்டாக அந்த அழுக்கு பண்ண இடத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிடணும். ஒளிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம அந்த ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நன்னு எழுந்துச்சி இந்த வேனை ஓட்ட ஆரம்பிச்சிடும். அதோட இந்த மிஷினும் கம்ப்ளீட் ஆயிரும் கைஸ். பார்த்திங்கன்னா இப்போ வந்துக்கிட்டு இருக்குல்ல மெதுவாக வீணாக போகிற நன்னு கைஸ். இதாலே இப்போ நம்ம தப்பிக்கிறோம். இதால் தான் நம்மளை மாட்டிக்கிட்டவும் செஞ்சோம். இதால் தான் தப்பிக்கவும் செய்கிறோம் கைஸ் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா கைஸ் இது மெதுவாக வண்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா அது 10ல் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மிஷின் இருக்கிறதுல ஈஸியாக இருக்கும் கைஸ் நம்மளுக்கு. அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது அந்த கதவை திறந்தோடனே நம்ம வெளியே போயிடலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க. ஒரு எவ்வளோ கொடுக்காங்க கைஸ்? கரெக்டாக 75 ரூபா கொடுக்காங்க கைஸ். இந்த மிஷினுக்கு வெறும் 75 ரூபா தான் கொடுக்காங்க. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு பார்த்துக்கலாம் அதெல்லாம். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்தது ஈவில்லேண்டில் ஏதாட்டி மிஷின் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய் கைஸ்.